கிறிஸ்தேசுக்குள் அன்பா அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பு வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நாளிலும் தேவனுடைய மாபெரும் கிருபை, இரக்கம், தயவு நம் அனைவரோடு கூட இருந்தபடியினால் இந்த இணையதளத்திலே நாம் கிறிஸ்தேசுக்குள்ளாக சகோதர சகோதரிகளாக கூட்டி சேர்க்கப்பட்டு அவருடைய நினைவு கூறுதல் நாளுக்கு ஏதுவாக நாம் ஆயத்தமாகும் வகையில் இந்த ஒரு கூடுகையை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற மேலான கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவருக்கு மனத்தாழ்மையோடு நன்றிகள், துதிகள், ஸ்தோத்திரங்களை நாம் மேலெடுத்துக் கொண்டு இந்த கூடுகைக்கு ஆரம்பமாக நம்மோடு கூட இணைந்திருக்க அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் ஜெபிக்க நாம் கூடுகை ஆரம்பிக்கலாம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்தும் இந்த பூமியில் உள்ள உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை அன்போடு வழிநடத்துவதுதான் எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரமத்தகப்பனே, இறக்கமுள்ள தந்தையே, மனவருக்கம் நிறைந்தவரே, இந்த ஒரு அருமையான ஒரு பொழுதிலும் கூட உங்களுடைய உன்னதமான சத்திய வசனத்தை தியானிக்கும்படியாக நாங்கள் இந்த ஒரு இணையத்தின் வாயிலாக சகோதர சகோதராக கூடியிருக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட தேவதாமே நீர் நியமித்த அந்த தேவனுடைய மனசினை கொண்டு நீர் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த தேவனுடைய வார்த்தையாக இருக்கக்கூடிய அந்த சத்திய வசனங்களை நாங்கள் கேட்டு அதன் பிரகாரமாக நாங்கள் வாழ வளர தேவன் நாம நீங்க கிருபை செய்யுங்க. இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரும் கூட ஜெபிக்கும் தகப்பனே. விசேஷமாக பேசக்கூடிய உங்களுடைய மகனோடு கூட அதிகமாக இருந்து பேசுகிற அவருக்கும் கேட்கக்கூடிய எங்களுக்கும் அதிகமான பரிசுத்தாவிய ஆசிரியர்கள் இருந்தா கூட நாங்கள் ஜெபிக்கும் தகப்பனே. எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் இந்த தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க தேவன் நாம நீங்க கிருபை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெயிக்கிறோம். மீதியான காலங்களும் வேலைகளும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்து பிடிப்போம். சிறிய வேடு விண்ணப்பங்களும் உங்களுடைய கர்த்தர்கள் சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் வேண்டிக் இருக்கிறோம். நம்பிக்கையாது. அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த ஒரு நாளிலே சத்திய பாடத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொடுக்கும்படியாக களியக்காவிலிருந்து இருந்து நம்முடைய அன்பு சகோதரர் கமலாசன் அவர்கள் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு கரூர் மற்றும் உசூர் சபையாருடைய அன்பு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். அவர் இந்த ஒரு நாளிலே நம்மத்திலே புளிப்புள்ள மற்றும் புளிப்பில்லாத அப்பம் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நம்மத்திலே தெரிந்து கொள்வார். அவரை நம் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒசூர் மற்றும் கரூர் பரிசுத்தவான்களுக்கு முதலாவதாக கிறிஸ்துவுக்குள்ள அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடியன் சார்ந்திருக்கிறான அழகியொன்றன் சபையாருடைய அன்பையும் வாழ்த்தையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தருணத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். சகோதரர் அறிவித்த வண்ணமாக இந்த நாளிலும் புளிப்புள்ள மற்றும் புளிப்பில்லாத அப்பங்கள் என்ற தலைப்பிலே ஒரு சத்திய பாடத்தை தியானிக்கும்படி தேவாதி தேவன் நாம் யாவரின் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக அவருடைய குமாரன் மூலமாக மீண்டும் ஒரு முறை கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொண்டு தேவன் இந்த ஒரு நாளை நம்ம சொன்னார். அதனுடைய அநாதி தீர்மானத்தின்படி முன்குறிக்கப்பட்ட இந்த ஒரு தருணத்தை தேவன் அவ்வண்ணமாகவே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வந்து தாம் தெரிந்து கொண்ட தன்னுடைய பிள்ளைகளுக்காக சில பலியின் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அவற்றுள் தேவன் கொடுத்த பலியின் பலிகளில் சில பலிகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, பான பலி, அசைவாட்டும் பலி, கதிர்விட்டை அசைவாட்டும் பலி, ஸ்தோத்திர பலி, உற்சாக பலி, புதிய போஜன பலி, கிருபாதார பலி, பொருத்தனை பலி, இப்படி சில பலிகளை தேவன் கொடுத்து அதற்கேற்ற சில பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். அவைகளில் சில பலிகளில் புளிப்புள்ள அப்பத்தை சேர்க்க வேண்டும், சில பலிகளில் புளிப்பில்லாத அப்பத்தை சேர்க்க வேண்டும். நாம் இப்பொழுது முதலாவதாக
புளிப்பு சேர்க்கப்பட வேண்டிய பலிகள் எத்தனை என்பதை நாம் பார்க்கலாம். புளிப்பு சேர்க்கப்பட வேண்டிய பலிகள் முதலாவதாக சமாதான பலி, இரண்டாவதாக புதிய போஜன பலி ஆகிய 2 பலிகளில் புளிப்பு என்கிறதான அப்பத்தை சேர்க்கும்படி தேவன் கட்டளையாக கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். லேவியர்கள் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தின் 11 முதல் 13 வசனங்கள். லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்தின் 11 முதல் 13 வசனங்கள். லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல். கர்த்தருக்கு செலுத்துகிற சமாதான பலிகளின் பிரமாணம் என்னவென்றால் அதை ஸ்தோத்திரத்திற்காக செலுத்துவானானால் அவன் ஸ்தோத்திர பலியோடு கூட எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும் எண்ணெயிலே பிசைத்து வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் படைக்க கடவன். அவைகளை படைக்கிறதும் அல்லாமல் புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் தன்னுடைய சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியோடு கூட படைக்க வேண்டும். அந்த படைப்பு முழுவதிலும் வகைக்கு ஒவ்வொன்றையும் எடுத்து கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் பலியாக செலுத்துவானாக. போதும். எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்ல அடைகளையும் எண்ணெயிலே பிசைந்து வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களை, இவைகள் புளிப்பில்லாதவைகள். ஆனால் அடுத்த வசனம் சொல்கிறது, அவைகளை படைக்கிறதும் அல்லாமல் புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் சேர்க்க வேண்டும். இது சமாதான பலியை செலுத்தும்படிக்கு ஒருவர் வந்தார். புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் சேர்க்க வேண்டும் கட்டளை கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக புதிய போஜன பலி. இதன் பிரமாணம் என்னவென்று வாசிக்கலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தின் 16 முதல் 17 வசனங்கள். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல். 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். நீங்கள் ஒரு மரக்காலிலே 10 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாய் இருக்கின்ற 2 அப்பங்களையும் உங்கள் வாசஸ்தலங்களில் இருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்து. இங்கேயும் புதிய போஜன பலி செலுத்தும் புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையா இருக்கிற 2 அப்பங்கள். இந்த 2 அப்பங்களும் புளிப்பாக பாகம் பண்ணப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். இப்ப கேள்வி என்னவென்று சொன்னால், புளிப்பு என்னவென்றால் தேவன் பாவத்தோடு சேர்த்து பலி செலுத்த சொல்லுகிறாரா என்பதுதான் கேள்வி. ஆல்ரெடி நாம பார்த்தோம், சமாதான பலி செலுத்த வரும் பொழுது புளிப்பில்லாத அதிரசம், புளிப்பில்லாத அடை, மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் அதோடு சேர்த்து புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் தேவனுக்கு பலியாக செலுத்தும்படி தேவன் கட்டளை கொடுத்தார். புளிப்பு என்பது பாவம் என்பது நமக்கு தெரிகிறது. பாவத்தோடு தேவன் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டார். இப்படி இருக்கும்போது தேவன் எப்படி புளித்த மாவினால் பலி செலுத்த சொல்லுவார் என்பதுதான் நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கின்றோம். இங்கு தேவன் சொல்லுகின்ற புளித்த மாவு எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால், ஆதாமுடைய சந்ததி, ஆதாம் பாவம் செய்த நிமித்தமாக ஆதாமுடைய சந்ததியில் வந்த எந்த ஒரு நபரும் பாவம் இல்லாதவராக காணப்பட மாட்டார். அப்படின்னு சொன்னால் அவருடைய வாழ்நாளில் அவர் பாவம் என்கிறதான ஒரு விஷயம் அவருடைய சரீரத்தில் இருக்கின்றது. ஆனால் அவருடைய சிந்தனை என்பது பாவம் இல்லாமல் காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவன் எதிர்பார்க்கின்ற ஒன்று. அதாவது புளிப்பில்லாத
அப்பத்தோடும் புளிப்பில்லா அதிரசங்களையும் அடைகளையும் மெல்லிய மாவிலும் செய்த அதிரசங்களையும், இவை மூன்றும் சிந்தனையை அடையாளப்படுத்துகின்ற ஒன்று. புளித்த மாவினால் செய்த அப்பம் என்று சொல்லப்படுகின்றது நம்முடைய சரீரம், அதாவது ஆதாமுடைய சந்ததியிலிருந்து கிடைக்கப்பெற்ற இந்த சரீரம். இந்த சரீரத்தில் இருந்துதான் பரிசுத்தமுள்ள தேவனை, உன்னதமான தேவனை நாம் பரிசுத்தமாக ஆராதனை செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். மறுபடியும் சொல்லுகிறேன், சமாதான பலி செலுத்த வருகின்ற ஒரு நபர் புளிப்புள்ள அதிரசம், புளிப்புள்ள அடை, மெல்லிய மாவினால் செய்த அதிரசம், இதுவில் புளிப்பில்லாதவர். ஆனால் அத்துடன் புளித்த மாவினால் செய்த அப்பத்தை என்று சொல்லும் பொழுது, புளித்த மாவினால் செய்த அப்பம் என்று சொல்லுவது ஆதாம் மூலமாக, ஆதாம் செய்த பாவத்தின் மூலமாக பூமியில் பிறக்கின்ற எல்லா மனித ஜனங்களும், மனித வர்க்கமும் பாவத்தில் தான் பிறக்கின்றது என்கிறதான ஒரு விஷயத்தை தேவன் அடையாளப்படுத்துகின்ற ஒரு விஷயம் புளிப்பு. அந்த பாவ சரீர, அதாவது பாவ மாம்ச சரீரத்திலிருந்து பாவம் இல்லாமல் தேவனை ஆராதனை செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு விஷயத்தை கற்றுத்தருகின்றார். இரண்டாவதாக புதிய போஜன பலி. புதிய போஜன பலியின் பிரமாணம் என்னவென்று சொன்னால், லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 5-6 23ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல். 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிய வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும், அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும் 7 நாள். 1ஆம் மாதம் 14ஆம் தேதி என்று சொல்லப்படுகின்ற நீசான் மாதம் 14ஆம் தேதி கர்த்தருடைய பஸ்கா பண்டிகையும், அதை தொடர்ந்து 15ஆம் நாள் முதல் 21ஆம் நாள் முடிய கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையும். இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 21ஆம் நாள் முடிகின்றது. வாசிப்போம், லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம். வசனம் 7. 1ஆம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல், அதிலே சாதாரணமான யாதொன்று வேலையும் செய்ய வேண்டாம். 1ஆம் நாள், அதாவது நீசான் மாதத்தினுடைய 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை, அதை தொடர்ந்து வருகின்ற 15ஆம் நாள் உங்களுக்கு அது பரிசுத்தமான சபை கூடுதல் ஓய்வு நாள், அது எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அதை தொடர்ந்து வருகின்ற 7 நாள் வாசிப்போம், லேவியராகமம் 23:10 முதல் 11 வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். நீசான் 14 பஸ்கா, 15 ஓய்வு நாள், 16 ஓய்வு நாளுக்கு மறுநாள், 16ஆம் நாள் ஓய்வு நாளுக்கு மறுநாள், அன்றிலிருந்து 7 நாள். அந்த 21ஆம் நாள் முடித்த அடுத்த நாள் என்ன துவங்கி வருகின்ற 50வது நாள் தான் புதிய போஜன பலியை செலுத்தக்கூடிய நாள். வாசிப்போம், லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 15 முதல் 16 வசனம். வசனம் 15 முதல். நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். அதாவது 7 வாரம் 7 49 + 1, அதுக்கு மறுநாள். அந்த மறுநாள் கூட்டி சேர்க்கும் போது 50வது நாள். இந்த 50வது நாள் தான் பெந்தேகொஸ்தே பண்டிகை, புதிய போஜன பலியை செலுத்தக்கூடிய பண்டிகை. இந்த பெந்தேகொஸ்தே பண்டிகையில் தான் கர்த்தருடைய சபை, அதாவது தன்னுடைய சீசர்களுக்கு தேவன் அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தார். அந்த நாள், அந்த நாள் தான் புதிய போஜன பலியை செலுத்துகின்ற நாள். அன்னைக்கு அந்த புதிய போஜன பலி செலுத்தப்படுகின்ற நாட்களில் அந்த பலியின் பிரமாணம் என்னவென்று சொன்னால், லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தின் 17வது வசனம் நானே வாசிக்கிறேன். நீங்கள் ஒரு மரக்காலிலே 10 2 பங்காகிய
மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாயிருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்து இங்கும் புதிய போஜன பலியை செலுத்தக்கூடிய 50வது நாளிலும் புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட 2 அப்பங்களை கொண்டு வரும்படி கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஆல்ரெடி நாம பார்த்தோம், புளிப்பென்று சொல்வது பாவம். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒன்று, ஆதாமின் மூலமாக வந்த இந்த பாவ மாம்ச சரீரத்திலிருந்து நம்முடைய சிந்தனையில் பாவம் இல்லாமல் தேவனை ஆராதனை செய்ய வேண்டும். இது ஒன்றுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒன்று. எங்கு சொல்லப்பட்ட 2 அப்பங்கள் எது என்று நாம் பார்க்கலாம். பேதுருவும் தப்பு பண்ணினார், யூதாஸ் காரியத்தும் தப்பு பண்ணினார். ஆனால் பேதுரு தப்பு பண்ணது தற்செயலாக, எந்த விதமான ப்ரீ பிளானிங் இல்லாமல் அந்த சூழ்நிலை நிமித்தமாக பேதுரு தவறு பண்ணார். ஆனால் யூதாஸ் காரியத்தை அப்படி கிடையாது. அவர் ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணி வந்து அந்த தப்பை செய்தார். அதாவது சிந்தனையில் பேதுருடைய விஷயத்தை பார்க்கின்ற பொழுது சிந்தனையில் எந்த விதமான ஒரு ப்ரீ பிளான் கிடையவே கிடையாது. ஆனால் யூதாஸ் காரியத்திற விஷயம் அது கிடையாது. அவர் ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் வந்திருக்கிறார். அதைத்தான் முதல்ல தேவன் சொன்னார், கர்த்தருக்கு பலி செலுத்த வருகின்ற பொழுது புளிப்பில்லாத அதிரசமும் அடங்கி இருக்க வேண்டும். ஆனால் புளித்த மாவினால் செய்யப்பட்ட அப்பத்தோடு பலி செலுத்த வேண்டும். அதாவது சரீரம் வந்து பாவ சரீரம். ஆனால் செய்கின்ற செயல்கள் சிந்தனையிலும் பாவம் இல்லாமல் காணப்பட வேண்டும் என்கிறதான ஒரு சத்தியத்தை தேவன் நாட்கள் நம்ம கற்றுத்தரும்படித்தான் இந்த ஒரு விஷயத்தை இங்கு எழுதியிருக்கிறார். 2வது விஷயமாக நாம் பார்த்த புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட 2 அப்பங்கள். இந்த 2 அப்பங்கள் என்று சொல்லப்படுகின்றது எது பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 16 வசனங்கள். சிஸ்டர் வாசிங்க. எபேசியர் 2:15 முதல் 16 வசனங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல். சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து 2 திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையில் கொன்று அதனாலே 2 திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இந்த 2 திறத்தார் யார் என்று சொன்னால் யூதர் மற்றும் புறஜாதியார் ஆகிய 2 பேரையுமே, இந்த 2 பேரையும் தான் 2 அப்பங்கள் என்று தேவன் அடையாளப்படுத்துகின்றார். அதாவது யூதர் என்றுமில்லை, கிரேக்கர் என்றுமில்லை. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். யூதர் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, சுயாதீனம் என்றுமில்லை. யூதர் கிரேக்கர் ஆகிய 2 வகுப்பாரையும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக சேர்க்கும்படிக்குத்தான் 2 அப்பங்கள். இந்த 2 அப்பங்களும் புளிப்பாக, அதாவது ஆதாமுடைய சந்ததியிலிருந்து இருந்து வந்தவர்கள். அதனால்தான் புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட 2 அப்பம் என்கிற விஷயத்தை தேவன் தெரியப்படுத்தார். நாம இப்பொழுது 2 விஷயம் பார்த்தோம். என்னவென்று சொன்னால், புதிய போஜன பலி ஒன்று, இன்னொன்று புதிய போஜன பலியை செலுத்த வரும்பொழுது புளிப்போக பாகம் பண்ணப்பட்ட 2 அப்பம், சமாதான பலியை செலுத்த வருகின்ற பொழுதும் புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அப்பமும் புளிப்பில்லாமல் செய்யப்பட்ட அப்பமும் அதிரசமும் இருக்க வேண்டும். இப்படி புளிப்பு என்று சொல்லப்படுகின்ற பாவ மாம்ச சரீரத்திலிருந்து பரிசுத்தம் உள்ள தேவனை சிந்தனையில் நாம் பரிசுத்தம் இல்லாமல் ஆராதனை செய்ய வேண்டும் என்கிறதான விஷயத்தை இந்த நாட்களில் தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார். இது ஒரு புளிப்பு. 2வதாக இன்னொரு புளிப்பை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசிப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம். லூக்கா 22:1. லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனம் 1. பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று.
பஸ்கா என்னப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அதனுடைய 7வது வசனம் வாசிங்க. வசனம் 7. பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. பஸ்கா என்னைக்கு பலியிடப்பட வேண்டுமா? 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும். அப்ப பஸ்கா பலியிடப்பட வேண்டிய நாள் நீசான் மாதம் 14ஆம் தேதி. அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையாக கொடுத்தார். தொடர்ந்து லூக்கா 22ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் 13. அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்காவை ஆயத்தம் படுத்த எதை ஆயத்தப்படுத்த சொன்னார்? தன்னுடைய சீசருடைய நோக்கி பஸ்காவை ஆயத்தப்படுத்த சொன்னாரா, ராப்போஜனத்தை ஆயத்தப்படுத்த சொன்னார்? கேள்வி உங்களுக்கு புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசரிடத்தில் பஸ்காவை ஆயத்தப்படுத்த சொன்னாரா அல்லது ராப்போஜனத்தை ஆயத்தப்படுத்த சொன்னார்? வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வசனம். வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாய் இருந்தேன். இயேசு கிறிஸ்து சொல்றார், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க ஆசையாக இருந்தேன். என்னோட இங்கிலீஷ் வெர்ஷன் KJV நானே வாசிக்கிறேன். லூக்கா 22:15. And he said unto them, I have desired to eat this Passover with you before I suffer. இங்கே சொல்லப்படுகின்ற இந்த பஸ்கா என்கிறதான இந்த வார்த்தையுடைய கிரேக்க பதம், அதாவது இந்த என்ற வார்த்தையுடைய கிரேக்க எண்ணானது C5124 என்கிறதான ஒரு கிரேக்க பதம். அந்த வார்த்தையினுடைய அந்த இந்த என்ற வார்த்தையினுடைய கிரேக்க வார்த்தை டூ என்கிறதான அந்த ஒரு வார்த்தை. அதனுடைய ஒரு விளக்கம் என்னவென்று சொன்னால், ஹெரால்டு 2004 மார்ச் ஏப்ரல் அதனுடைய ஜார்ஜ் டேபக் என்கிற ஒரு சகோதரர் எழுதியிருக்கிறார். அந்த விளக்கத்தை அவர் சொல்லுகிறார். எந்த வார்த்தையோட விளக்கம் என்று சொன்னால் திஸ் பாஸ்ஓவர், அதாவது இந்த பஸ்கா என்கிறதான அந்த வார்த்தையோட பொருள் என்ன? The use of the word this does not always refer to an immediate event. அதாவது இங்கே சொல்லப்பட்ட இந்த டூ என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையுடைய பொருள் என்னவென்று சொன்னால், உடனடியாக நடைபெறக்கூடிய ஒரு செயல் அல்ல. அப்படின்னு சொன்னால் சற்று தாமதமாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயத்தை ரெஃபர் பண்ற வார்த்தை தான் திஸ் என்கிறதான அந்த ஆங்கில வார்த்தை. அதனுடைய கிரேக்க பதம் வந்து டூ. அதனுடைய கிரேக்க நம்பர் G5124. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு நிழலான பஸ்காவை புசித்தார் என்கிறதான ஒரு டீச்சிங் நாட்கள் நடைமுறை இருக்கின்ற ஒரு காரணத்தினால்தான் இந்த ஒரு சப்ஜெக்டை நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிழலான பஸ்காவை புசித்தாரா அல்லது ராப்போஜனத்தை புசித்தாரா என்கிறதை தான் நாம் இன்றைக்கு அதை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். திஸ் என்ற, அதாவது ஆண்டவர் சொல்ல இந்த பஸ்கா என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு சில சகோதரருடைய கருத்து என்னவென்று சொன்னால், நிழலான பஸ்காவை நம்முடைய ஆண்டவராக இயேசு புசித்தார் என்கிறதான ஒரு கருத்து. ஆனால்
இங்கு சொல்லப்பட்ட திஸ் என்ற சொல்லப்படுகின்ற இந்த ஆங்கில வார்த்தைக்கு உரிய கிரேக்க பதமானது டூ அதனுடைய கிரேக்க நம்பர் G 5124. அதாவது திஸ் என்ற வார்த்தையுடைய பொருள் உடனடியாக இம்மீடியட் ஆக்ஷன் கிடையாது என்கிற அந்த விஷயத்தை தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே மாதிரி அதாவது லூக்கா 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா வசனம் 17. ஆமா, அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி முதலாவது ஒரு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். முதலாவது அப்பத்தை எடுப்பதற்கு முன்பு அவர் பாத்திரத்தை எடுத்திருக்கிறார். தொடர்ந்து லூக்கா 22ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசி. வசனம் 19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி. நாம் கற்றிருக்கிறதன்படி முதலாவது அப்பத்தை கொடுத்து விட்டு கொடுத்த பிற்பாடுதான் ரசத்தை கொடுப்பார். ஆனால் லூக்கா 22ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது முதலாவது பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார், அதற்கு பிற்பாடு அப்பத்தை எடுத்திருக்கிறார். அப்படின்னு பார்க்கின்ற பொழுது யூத வழக்கத்தின்படி ஒரு ஃபங்க்ஷன் வைத்தால் முதலாவதாக நம்ம வெல்கம் மாதிரி ஒரு பானம் அவர்களுக்கு பருகிறது வழக்கம். அது அவருடைய கஷ்டம், வழக்கத்தில் படி உள்ள ஒரு விஷயம். வருகின்றவர்களுக்கு அந்த பானம் கொடுக்கிறது இயல்பு. இப்படி முதலாவது அவர் பாத்திரத்தை கொடுத்தது என்னவென்று சொன்னால் வந்திருக்கிறவர்களுக்குடைய அந்த வெல்கம் ஜூஸ் கொடுத்தது. அது நாம் நினைத்ததே மாதிரி உள்ள அந்த ராப்போஜனத்தினுடைய அந்த ரசம் கிடையாது. இரண்டாவதாக நம்ம இப்ப வாசிக்க கேட்ட லூக்கா 22ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தில் பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இப்பதான் புது உடன்படிக்கையாகிய அந்த அப்பம் என்கிறதான நினைவூரல் அந்த விஷயத்துக்குள் வருகின்றார் கர்த்தர். வாசிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 16:12. மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனம் 12. அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். இங்கே சொல்லப்பட்ட நாம் முதலாவது வாசிக்க கேட்ட லூக்கா 22:19ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட அப்பத்தை எடுத்து அந்த அப்பத்தினுடைய கிரேக்க பதம் என்னவென்று சொன்னால் G 740. அதனுடைய ஆங்கில அந்த பிரெட்டுடைய கிரேக்க பதம் ஆர்டோஸ் என்கிற ஒரு வார்த்தை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிழலான பஸ்காவை புசித்திருந்தால் அங்கு கர்த்தர் கொடுத்த பிரமாணம் என்னவென்று சொன்னால் புளிப்பில்லாத அப்பத்தோடு தான் அதை புசிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய கட்டளை. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின் லூக்கா 22ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தில் சொல்லப்பட்ட அப்பம் என்கிறதா அந்த பிரெட் G 740 என்கிறதான அந்த வார்த்தையில் கிரேக்க பதம் ஆர்டோஸ். ஆர்டோஸ் என்று சொன்னால் அந்த வார்த்தை புளிப்புள்ள அப்பத்தை அடையாளப்படுத்துகின்ற ஒரு விஷயம். மறுபடியும் சொல்றேன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பஸ்காவை புசிக்க ஆசையா இருந்தேன் என்று சொல்லப்பட்ட நிழலான பஸ்காவை புசித்திருந்தால் ஆர்டோஸ், அதாவது அப்பம் ஆர்டோஸ் என்று சொல்லப்பட்ட புளிப்புள்ள அப்பத்தை புசிக்கிறதுக்கு தேவன் அனுமதிப்பது இல்லை. ஆல்ரெடி அவர் சொல்லி இருக்கிறார், பஸ்காவை புசிக்கும் போது புளிப்புள்ள அப்பத்தோடும் கசப்பான கீரையோடு. இங்கு சொல்லப்பட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசருக்கு பிட்டு கொடுத்த அந்த அப்பத்தின் கிரேக்க நம்பர் ஆனது G 740. அதனுடைய கிரேக்க பதம் ஆர்டோஸ். ஆர்டோஸ் என்று சொன்னால் புளிப்புள்ள அப்பம். அப்படி என்று சொன்னால் சீசர்கள் அன்று அந்த சாயங்கால வேளையில் நினைவூறுதலுக்காக அவர்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணது புளிப்புள்ள அப்பம். அதனால்தான் இங்கு ஆர்டோஸ் என்கிறதான ஒரு வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாம் முதலாவது
லூக்கா 22ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம் வாசி. பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. பஸ்கா என்னப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இதனுடைய ஆங்கில வார்த்தை வசனத்தை நான் வாசிக்கிறேன். 22 Now the feast of unleavened bread drew nigh, which is called the Passover. இங்கு சொல்லப்பட்ட unleavened bread அதனுடைய கிரேக்க பதமானது G106. அதனுடைய அந்த வார்த்தையினுடைய G106 என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையினுடைய கிரேக்க பதம் அசுமோஸ், அதாவது புளிப்பில்லாத அப்பம். G106 அசுமோஸ். அசுமோஸ் என்ற வார்த்தையுடைய பொருள் புளிப்பில்லாத அப்பம் என்பதை அடையாளப்படுத்தும். இங்கே அந்த புளிப்புள்ள மற்றும் புளிப்பில்லாத அப்பத்தை எங்கெல்லாம் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறது சில உதாரணங்களை நான் உங்களுக்கு தருகின்றேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 23. கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவிலிருந்து வேறே படகுகள் வந்தது. இங்கு சொல்லப்பட்ட இந்த அப்பம் G740 அதனுடைய இந்த சொல்லப்பட்ட இங்கு சொல்லப்பட்ட யோவான் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்பட்ட அப்பம் என்கிறதான எபிரேய பதம் கிரீக்க நம்பர் வந்து G740. G740 வந்து சொன்னாலே ஆர்டோஸ் என்று சொன்னால் புளிப்புள்ள அப்பம். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் நிழலான பஸ்காவை புசிக்கவில்லை, மாறாக புது உடன்படிக்கையாகிய அந்த ஆர்டோஸ் என்று சொல்லப்பட்ட புளிப்புள்ள அப்பத்தோடு தான் அந்த நினைவுறுத தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசரித்தார் என்கிற ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். எப்படி என்று சொன்னால், அப்போஸ்தலர் பவுல் தெளிவாக நமக்கு விளக்கத்தை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், இதை நான் ஒரு மனிதத்தில் கற்றதும் இல்லை கேட்டதும் இல்லை, கர்த்தரே அதை எனக்கு கற்றுத் தந்தார் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொண்டேன் என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து. அப்போஸ்தலர் பவுலுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் என்னென்ன சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை பிதாவாகிய தேவனே சொல்லி இருக்கிறார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். என்னவென்று, கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில், அந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொண்டேன். எந்த மனிதரும் அவருக்கு சொல்லவில்லை. அந்த மேல் வீட்டறையில் என்ன நடந்திருக்கிறது என்கிற விஷயத்தை அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து. இந்த அப்பம் அதனுடைய இங்கிலீஷ் பதம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம், for I have received of the Lord that which also I delivered unto you, that the Lord Jesus, the same night in which he was betrayed, took bread. இங்கே சொல்லப்பட்ட அந்த பிரெட்டினுடைய கிரேக்க நம்பரானது G740. G740 கிரேக்க எண்ணினுடைய கிரேக்க பதம் ஆர்டோஸ். ஆர்டோஸ் என்று சொன்னால் புளிப்புள்ள அப்பம். இங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிழலான பஸ்காவை புசித்திருந்தால் நிச்சயமாகவே அப்போஸ்தலர் பவுல் தெளிவாக எழுதியிருப்பார், அவர் நிழலான பஸ்காவை புசித்தார் என்று சொல்லி. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிழலான பஸ்காவை புசிக்கவில்லை, ஆனா மாறாக அவர் புசித்தது புளிப்புள்ள அப்பம். அதாவது புது உடன்படிக்கை நினைவுறுதலின் புது உடன்படிக்கை இங்கே ஆரம்பம் பண்ணுற விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறார்.
இரண்டாவதாக ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும்படிக்கு வந்தாரே தவிர அதை அழிப்பதற்கு வரவே இல்லை என்று நமக்கு தெளிவாக தெரியும். இயேசு நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினாரா, அழித்தாரா என்று கேட்டால், நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்த ஒழிய அதை அழிப்பதற்கல்ல. வாசிக்கலாம், மத்தேயு 5ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். வசனம் 17. நியாயப்பிரமாணத்தை ஆயினும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாது இருங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். நியாய பிரமாணம் சொல்லப்பட்ட எல்லா கட்டளைகளையும் கற்பனைகள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒருவர் தான் நிறைவேற்றினார். அவர் நிறைவேற்றாமல் இருந்திருந்தால் நிச்சயமாகவே அவருடைய பலியை தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார். நடந்தது என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று ராத்திரியில் பஸ்காவை புசித்திருந்தால், அதாவது நிழலான பஸ்காவை புசித்திருந்தால், நிச்சயமாகவே அவர் புளிப்பில்லாத அப்பத்தை, அசுமோஸ் என்று சொல்லப்பட்ட அப்பத்தை, C104 அதைத்தான் நிச்சயமாகவே புசித்திருக்க வேண்டும். ஆனால் அன்று அவர் புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்காமல் புளிப்புள்ள அப்பம் என்று சொல்லப்பட்ட ஆர்டோஸ் என்கிற அந்த அப்பத்தை தான் புசித்தார். இரண்டாவதாக, அதாவது அவர் அந்த நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டங்களை அவர் மீறினால் அவருடைய பலியை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அவர் நிழலான பஸ்காவை புசித்திருந்தால் அது புளிப்பில்லாத அப்பமாகத்தான் காணப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக இன்னொரு அவனுடைய இன்னொரு விளக்கம் என்னவென்று சொன்னால், என்னாகமம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம். என்னாகமம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம். குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள். குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள். குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். பஸ்கா ஆசரிக்கப்பட வேண்டிய குறித்த காலம் எதுவென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது சிலுவையில் அடிக்கப்பட்டாரு, between the two evenings அப்படின்னு சொல்லி டயாக்லெட் அந்த பைபிள் சொல்லப்படுகின்றது. அதாவது சாயங்காலம் 3 மணிக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அந்த நேரம், அதுதான் குறிக்கப்பட்ட நேரம். அந்த நேரத்தில் தான் பஸ்காவை புசிக்க வேண்டும். அதாவது நிழலான பஸ்காவா இருந்தால் அந்த நேரம் தன்னையே ஜீவனையே ஒப்பு கொடுத்த அந்த மூன்றாம் 3 மணி வேளையில் தான் நிழலான பஸ்காவை புசிக்கக்கூடிய அந்த குறித்த காலம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்த காலத்தில் அதை செய்யாமல் இருந்தால், அதாவது பஸ்கா நிழலான பஸ்காவை அவர் புசித்திருந்தால் சாயங்காலம் 3 மணிக்கு தான் செய்திருக்க வேண்டும். ஆனால் இங்க அவர் சாயங்காலம் 3 மணிக்கு செய்யாமல் நீசான் மாதம் 14ஆம் தேதியுடைய ஆரம்ப சாயங்காலம், அதாவது 6 மணிக்கு பிற்பாடு அந்த ஒரு நினைவுறுதலை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசரித்தார். ஒருவேளை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்த காலத்தில் பஸ்காவை, அதாவது அவர் பஸ்காவை ஆசரித்திருந்தால் எண்ணாகமம் 9:13. எண்ணாகமம் 9ஆம் அதிகாரம் வசனம் 13. ஒருவன் சுத்தமுள்ளவனாயும் பிரயாணம் போகாதவனுமாய் இருந்து பஸ்காவை ஆசரிக்காதே போனால் அந்த ஆத்துமா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான். அந்த மனிதன் தன் பாவத்தில் போவான். குறித்த காலத்தில் பஸ்காவை ஆசரிக்கக்கூடியவர்கள் நீசான் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் 3 மணிக்கு தான் பஸ்காவை ஆசரிக்கவில்லை. இதுதான் குறித்த காலம். இந்த குறித்த காலத்தில் பஸ்காவை ஆசரிக்கவில்லை இயேசு கிறிஸ்துவுக்கும் புரியும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிழலான பஸ்காவை ஆசரித்திருந்தால், அதாவது இந்த குறித்த சாயங்காலம் 3 மணிக்கு முன்பு அப்படின்னு சொல்ல குறிக்கப்படாத நேரத்தில் அவர் பஸ்காவை புசித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே இந்த வசனத்தின்படி அவர் அறப்புண்டு போயிருக்க வேண்டும். ஆனால்
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நிழலான பஸ்காவை ஆசரிக்கவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. அதனுடைய இன்னொரு உலகத்தை விட பார்க்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனம். பிரதர் யோவான் 8ங்களா? யோவான் 18:28. யோவான் 18ஆம் அதிகாரம் வசனம் 20. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். ஜெப ஆலயங்களிலும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலும். சிஸ்டர் யோவான் 18ஆம் அதிகாரம் 28வது வசனம். 28. ஆமா, 28. அவர்கள் காய்பாவினிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். இந்த சம்பவம் எப்ப நடந்தது என்று கேட்டால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி அவர் அந்த நினைவுறுதலை ஆசரித்த பிற்பாடு விடிய காலையில் இந்த ஒரு சம்பவம், அதாவது சதுசேயர், பரிசேயர், வேதவாதகர்கள் இவர்கள் சாயங்காலம் 3 மணிக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். ஆகையினால் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் அவர்கள் போகவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த வீட்டிற்குள் புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட ஏதாவது இருந்தால் இவர்கள் தீட்டுப்படுவார்கள். அந்த டைமில் இவர்களுக்கு பஸ்காவை ஆசரிக்க முடியாது. ஆகையினால் அவர்கள் உள்ளே செல்லவில்லை. காரணம், குறிக்கப்பட்ட நேரம், குறித்த காலம் என்பது சாயங்காலம் 3 மணி. அந்த 3 மணிக்கு தான் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுக்க ரீசன் என்னவென்று சொன்னால், புது சிருஷ்டியின் தமிழ் பேஜ் நம்பர் 614, நியூ கிரியேஷன் பேஜ் நம்பர் 642 இங்கிலீஷ்ல நம்முடைய மூத்த சகோதரராகிய நம்முடைய அரசர் என்ன எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், அது மட்டுமின்றி ரீப்ரிண்ட் 33:63 அங்க என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நிழலான பஸ்காவை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புசித்தார் என்று எழுதியிருக்கிறார். நான் சொல்ல வருகின்ற பாயிண்ட் என்னவென்று சொன்னால், இந்த நாம் கற்று வருகின்ற சத்தியமே அதை வெளிக்கொண்டு வந்து அவர் மூலமாகத்தான் தேவன் நமக்கு கற்று தந்திருக்கிறார். அவர் செய்த எல்லா விஷயமும் நமக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்திருக்கின்றார். சில இடங்களில் நமக்கு இன்னைக்கு அநேக மீடியாஸ் இருக்கிறதுனால நம்மால் அங்குமின்றும் ஆராய்ந்து பார்க்கும்படியான ஒரு மீடியாஸ் இருக்கிறதுனால நம்மால் முடிகின்றது. ஆனால் அவர் தன்னால் இயன்ற மட்டும் தன்னால் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமத்தோடு செய்திருக்கிறார். சில இடங்களில் அவருடைய இந்த இப்படிப்பட்ட சில விஷயங்கள் நடக்கின்றது. அதாவது நான் அதை வாசிக்கிறேன். ரீப்ரிண்ட் நம்பர் 33:63. We trained John made ready the Passover, the sins of finishing, and prepared the lamb, the unleavened bread, bitter herbs, and the fruit of the wine. And in the evening, at the appropriate time, the entire company gathered for the celebration. அப்படின்னு சொல்லி ரீப்ரிண்ட் 33:63 எழுதியிருக்கிறாரு. புது சிருஷ்டியின் ஒழுங்குமுறை புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறார். சோ அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிழலான பஸ்காவை புசித்தார் அப்படின்னு சொல்லி, நான் மூத்த சகோதரராகிய நம்முடைய 7ஆம் தூதனை எந்த விதத்திலும் தரக்குறைவாகவோ அல்லது குறைவாக எடை போடுவதே கிடையாது. அவருடைய எழுத்துக்கள், அவருடைய ஊழிய பாதைகள் எல்லாமே ரொம்ப ஆசீர்வாதத்துக்குரியது. நாம் அநேகம் அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டது. அவர் மூலமா சத்தியத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தேவன் மூலமாகத்தான் சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் சில இடங்களில் நாம் வாசிக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட சில சம்பவங்களை காண முடிகின்றது. ஆகையினால் நாம் அதை வாசித்து வசனத்திற்கு அது ஒத்து போகிறதா என்பதை நாம் வசனத்தோடு ஆராய்ந்து பார்த்து நாம் நலமானதை பிரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிழலான பஸ்காவை புசித்திருந்தால் தெளிவாக அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே என்ன நடந்தது என்பதை தெளிவாக எழுதியிருக்கிறார். அது மட்டுமின்றி குறித்த காலத்தில் பஸ்கா ஆசரிக்கப்பட வேண்டும்,
குறித்த காலத்தில் பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த ஆத்மா இஸ்ரவேல் இராமல் போகும். மூன்றாவதாக, நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலும் மீற மாட்டார். இந்த பஸ்கா விஷயத்திலும் கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தை மீறி இருந்தால் பிதாவாகிய தேவன் அதை அங்கீகரித்திருக்கவார். ஆகையினால் அன்பான சகோதர சகோதரர்களே, நாம் ரீபிரிண்ட்ஸ் மற்றும் வால்யூம்ஸ் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய வேதாகமத்தின் அடிப்படையில் அதை வாசித்து அதில் வசனத்தோடு ஒத்து போகிறதை நாம் புரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்ந்து கனி கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார்கள். இன்றைய நாளிலும் நாம் தியானித்த புளிப்புள்ள அப்பங்கள் மற்றும் புளிப்பில்லாத அப்பம். முதலாவதாக புளிப்புள்ள அப்பம் என்று சொல்லப்பட்ட பலியின் பிரமாணம், புதிய போஜன பலி, சமாதான பலி, இந்த 2 பலிகளிலும் புளிப்பை சேர்க்க சொன்னார். அது ஏன் சொன்னார் என்று சொன்னார், பொருளில் நாம் பார்க்கின்ற பொழுது புளிப்பு என்று சொல்லப்படுகின்ற ஆதாமுடைய சந்ததியில் தான் நாம் வந்திருக்கின்றோம். ஆனால் நாம் சிந்தனையில் பாவம் செய்யக்கூடாது. அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அதுக்கு ஒரு உதாரணத்தை நாம் பார்த்தோம். பேதுருவும் பாவம் செய்தார், யூதாஸ் காரியத்தும் பாவம் தப்பு பண்ணாங்க. ஆனால் பேதுரு எந்த விதமான ப்ரீ பிளானிங் இல்லாமல் அவர் அந்த சூழ்நிலை நிமித்தமாகத்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுதலித்தாரே தவிர மனப்பூர்வமாக அது ஒரு ப்ரீ பிளானாக அவர் செய்யவே இல்லை. ஆனால் யூதாஸ் காரியோத் ப்ரீ பிளான், அதாவது சிந்தனையில் தெளிவாக தெரிந்துதான் அதை செய்தார். அதான் அந்த சிந்தனையில் கூட நாம் பாவம் செய்யக்கூடாது என்பதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற. ஆனால் நாம் இருக்கின்றது பாவ மாம்ச சரீரத்தில் இருக்கிறோம் என்கிறதான விஷயத்தை தெளிவுபடுத்தும்படித்தான் புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அப்பமும் புளிப்பில்லாத அப்பங்களையும் அதிரசங்களையும் கொண்டிரும்படியாக. இரண்டாவதாக நாம் பார்த்தது என்னவென்று சொன்னால், இந்த பஸ்காவை புசிக்கும்படிக்கு ஆசையா இருந்து என்று சொல்லப்பட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிழலான பஸ்காவை அவர் புசிக்கவில்லை, மாறாக நினைவுறுதல்படியான புது ஒரு உடன்படிக்கையை தேவன் சீசரில் கற்றுக் கொடுத்தார் என்கிறதான அந்த விஷயத்தை நாம் பார்த்தோம். இந்த சத்தியத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ரீபிரிண்ட்ஸ் வால்யூம்ஸ் நாம் படிக்கின்ற பொழுது வசனத்தை நாம் வசனத்திற்கு இசைந்து வருகிறா என்பதை நாம் கருத்தாய் ஆராய்ந்து பார்த்து நிதானித்து அறிந்து அதை ஃபாலோ பண்ண தேவன் தாமே நாம் யாவரையும் கிருபை செய்வாராக. இவ்வளவு நேரமாகவும் பொறுமையுடைய இந்த சத்தியத்தை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடியேனுக்கு ஒரு வாய்ப்பளித்த கரூர் சபையாருக்கும் இசூர் சபையாருக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு தருணத்துல கூட புளிப்புள்ள மற்றும் புளிப்பில்லாத அப்பம் என்கிற தலைப்பின் கீழாக அன்பு சகோதரர் மூலமாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். தேவன் இந்த வார்த்தையில நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரட்டும். அருமையான சத்திய வார்த்தையை நம்மத்தில் பகிர்ந்து அன்பு சகோதரர் கூட நான் கரூர் மற்றும் ஒசூர் சபையாருடைய அன்பு வாழ்த்துக்களை மீண்டுமாக தெரிவித்துக் கொண்டு களியக்காவலில் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் கூட நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கும்படி நம்ம அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரு நாளிலே நம்மத்திலே இரவின் கீதங்கள் வாசிக்கும்படி அன்பு சகோதரி மரியா சிஸ்டர், நீங்க வாசிக்க முடியுங்களா? சகோதரி மரியா அவர்கள் இன்றைக்கான இரவின் கீதங்களை நமக்காக வாசிப்பார். சங்கீதம் 25 அதிகாரம் 14. கர்த்தருடைய ரகசியம் அவர்களுக்கு அறிந்தவர்கள் இடத்தில் இருக்கிறது. அவருக்கு தம்முடைய உடன்படிக்கையை வாய்ஸ் கேட்கலாம். சரி, கேக்குதுங்களா? எஸ் சிஸ்டர். சங்கீதம் 25 அதிகாரம் 14 வசனம்.
கர்த்தருடைய ரகசியம் அவர்களுக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். தேவனுடைய வார்த்தையை நேர்மையுடனும் உண்மையாகவும் தேடுகின்ற யாவருக்கும் அற்புதமான அவருடைய உடன்படிக்கையை காண்பிக்கப்படுகிறது. நமக்காகவும் உலக மக்களுக்காகவும் கிறிஸ்து இயேசு நம்மை ஒன்றுமில்லாதமைக்கு தாழ்த்தினார். அதனாலேயே அவர் மிக உன்னதமான நிலைக்கு உயர்த்தப்பட்டார். அதே போலவே நாமும் அடக்கத்தோடு பாடுபட்டு இறுதி வரையில் உறுதியாக விசுவாசத்தில் நிலைத்திருந்தோமானால் அவரோடு கூட மகிமையிலும் பங்கு பெறுவோம். அவருடைய ராஜ்யத்தில் பூமியின் குடிகள் எல்லாம் ஆசிர்வதிக்கின்ற பாக்கியம் எவ்வளவு மகிமையான ஐஸ்வர்யம்! அது எவ்வளவு பெரிய தெய்வீக பேரன்பு! என்னை அளவிடக்காரிய தேவ கிருபை, தேவ நீதி, தேவ அன்பு, தேவ வல்லமை, தேவ ஞானம் எப்படி ருசிகரப்படுத்துகிறது! பிதாவின் ஒரே பேரான குமாரனை நமக்கு மீட்பராகவும் சரீரமாகிய சபைக்கு தலையாகவும் தந்தருளினார். இவரையே நம்மை குற்றமற்றவர்களுக்கும் கற்புள்ள மணவாட்டியாகவும் மெய் அன்பிலே பிதாவின் முன் நிறுத்தப் போகிறார். கர்த்தராகிய தேவனே ஒன்றாக நமது தெய்வம் என்று சொல்லும் பொழுது இயேசுவை நாம் நமது அருமையான மீட்பர் என்றும் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்றும் கூறும் மிக பொருத்தமானதுமே. தெய்வீக அதிகாரத்தின்படியே பிதாவை காண்பிக்கப்படுகிறதை போல குமாரனையும் காணப்பட வேண்டும் என அப்போஸ்தலர் கூறுகிறார். ஆனாலும் குமாரனை பிதாவென்று கனப்படுத்துவது இல்லை. இந்த குமாரனையே பிதாவானவர் நம்முடைய எல்லாவற்றையும் வாரிசாக நியமித்தார். பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க செய்தார். இந்த குமாரன் தாமே 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பிறகு பிதாவே எல்லாவற்றிலும் எல்லாமாக இருப்பதற்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டு இருப்பார். ஆமேன். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். இப்பொழுது கூட நம்ம இறுதி ஜெபத்து நேரம் கடந்து செல்லலாம். இறுதி ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் அன்பு சகோதர சகோதரர் உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு அன்பு சகோதரிடம் கேட்கும்படி அன்பா கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக நம்ம இணைந்திருக்க அன்பு சகோதரர் கரூர் சபையை சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் செபிக்க இந்த கூடுகையானது நிறைவாகும். கேக்குதுங்களா? நீங்க பண்ணலாம். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையின் நல்ல தகப்பனையும் எல்லா ஊற்றுக்கும் காரணமான அன்பின் சார்ந்த சொரூபிய அப்பா, இந்த நாளிலும் கூட இந்த பஸ்காவை நாங்கள் எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அதன் காலத்தில் அது எப்படி நாங்கள் புரிந்து வேண்டும் என்று நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த தூது கொடுத்த சகோதரையும் கூட கருத்தில் ஒப்புக்கிறோம் தகப்பனே. நீர் அவரை இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்துங்க. சத்தியத்தை கேட்ட சகோதர சகோதரியும் கூட நீங்கள் அந்த வருகிற அந்த 14ஆம் நீசான் மாதம் 14ஆம் தேதியில் நடக்கிற அந்த பாஸ்ஓவர் அனுசரிப்பு நாளில் நாங்கள் உண்மையை உத்தமமாக அந்த நாளிலே கலந்து கொள்ள தேவன் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆரம்ப முதல் முடிய வரை எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் காத்த எபினேசரை இன்னும் எங்களை காத்து வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். அருமையரசர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.